காலை வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்கா பயணம். சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பற்றி மரியாதை குறைவாக பேசியதாக அதிமுக நிர்வாகிகள் கண்டனம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அதிமுகவினர் போராட்டம். அண்ணாமலை அண்ணாமலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அண்ணாமலைக்கு எதிராக போராடிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை கோரி பாஜகவினரும் ஆர்ப்பாட்டம். கோவில்பட்டி ஆர்ப்பாட்டத்தில் இபிஎஸ்க்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நடித்து காட்டிய பாஜக நகர தலைவர். யார் காலிலும் விழுந்து பதவிக்கு வர வேண்டிய அவசியம் அதிமுகவில் இல்லை என அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பதில். பூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடிதான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்ததாகவும் விளக்கம். நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகணும். ஏன்னா வடமாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கேயே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சர். அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக காங்கிரஸ் அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசுறதுன்னா பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சி பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை தவிர அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் விலைக்கு வாங்க முடியும். நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம். யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அண்ணா. தலைவர்களுக்கு என்ன மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். கருத்து சொல்ல உரிமை இருந்தாலும் கடும் சொற்கள் வேண்டாம் என இபிஎஸ் பற்றிய அண்ணாமலையின் விமர்சனம் குறித்து தமிழிசை பேட்டி. பாஜகவின் மாநில தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அமைச்சர் துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை, நட்பு தொடரும் என ரஜினிகாந்த் பேட்டி. நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என துரைமுருகன் வேண்டுகோள். மதிப்புக்குரிய துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். பாஜகவிற்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே விஜய் தரணியிடம் கூறியதாக செல்வப்பெருந்தகை பேட்டி. நடிகர் விஜய் கட்சி தொடங்க ராகுல் காந்தியே காரணம் என்ற விஜய் தரணியின் கருத்துக்கும் விளக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், சந்திச்சிருக்காரு. இப்ப எங்க சந்திக்க வாய்ப்பு இல்லையே. கட்சியில் பொறுப்பு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவங்க வச்சிருக்காங்க. அது தலைவர் ராகுல் காந்திக்கு தான் தெரியும். நீங்க அவரை தான் கேட்கணும். நான் கேட்டுவேன்னா சொல்றேன். பெங்களூரு பரப்பன கிரஹார சிறையிலிருந்து பெலரி சிறைக்கு நடிகர் தர்ஷன் மாற்றம். சொகுசு வசதிகள் செய்து கொடுத்த புகாரில் பரப்பன கிரஹார சிறை காவலர்கள் 9 பேர் இடைநீக்கம். கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் உள்ளிட்டோர் மீது நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டு. முதல் படத்திலிருந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். நடிகை கொடுத்த பாலியல் புகாரில் பிரபல மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு. இருதரப்பையும் அழைத்து விசாரணை நடத்தவும் காவல்துறை திட்டம். கோவையில் மதுபான கூடத்துக்கு மது அருந்த காரில் வருவோர் ஓட்டுநருடன் வர வேண்டும் என மாநகர காவல்துறை அறிவுறுத்தல். சொந்த ஓட்டுநரின்றி காரில் வந்து மது குடித்தால் உரிய ஓட்டுநரை மதுபான கூட உரிமையாளரை ஏற்பாடு செய்து தரவும் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்ததுடன் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை.
அமெரிக்க அதிபர் பைடனுடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. உக்ரைன் பயணம், வங்கதேச நிலவரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை. என்ன சாதி என்ன மதம் என கேட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் தடுத்து நிறுத்தப்பட்டதாக நடிகை நமீதா குற்றச்சாட்டு. I got married in ISKCON, Tirupati. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கான ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். பிரபலங்களிடம் இந்துவா என சந்தேகம் கேட்பது வழக்கமான நடைமுறைதான் என கோயில் நிர்வாகம் தரப்பில் விளக்கம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் வரும் 30ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி பர்கூர் அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். மேலும் 2 பேரை கைது செய்தது காவல்துறை. மகாராஷ்டிரா மாநிலம் மால்வானில் 35 அடி உயர சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்தது. பிரதமர் மோடியால் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட சிலை உடைந்து விழுந்ததால் அதிர்ச்சி. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் பற்றிய கங்கனா ரணாவத் கருத்தால் மீண்டும் சர்ச்சை. பஞ்சாப் மாநில பாஜக தலைவர் ஹர்ஜித் கரேவால் கண்டனம். தெலங்கானாவில் ரயில் வரும்போது தண்டவாளங்களுக்கிடையே சிக்கிக் கொண்ட பெண்ணின் கால் சாதுரியமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டார். உலக முதலீடுகளை ஈட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் சிறப்பம்சம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு 10 மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் மூலம் சென்னையில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். அமெரிக்காவில் மொத்தம் 17 நாட்கள் தங்கும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு ஆகியவையே இந்த பயணத்தின் நோக்கம் என தமிழக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாளை சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டின் போது தொழில் தொடங்க தமிழ்நாட்டிற்கு வரும்படி முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுப்பதுடன் முக்கிய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழக மக்களை சந்தித்து முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார். அதன் பின் செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்கிறார். அங்கு செப்டம்பர் 12ஆம் தேதி வரை தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னணி நிறுவன முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். குறிப்பாக அங்கு ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேசுகிறார். மேலும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களையும் சந்திக்க உள்ளார். இதற்கிடையே செப்டம்பர் 7ஆம் தேதி அயலக தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே அமெரிக்கா சென்றுள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்டோர் மேற்கொண்டுள்ளனர். சிகாகோவிலும் பல்வேறு முதலீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்பின் பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார்.